ஸோ வணக்கம் மக்களே, இது உங்களுடைய ஃபேவரட் சேனல் மாறன் கிரிப்டோ அண்ட் ஐம் யுவர் ஹோஸ்ட் கௌதம் மாறன். சரிங்களா? ஸோ இன்றைக்கான இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு டெஸ்ட்நெட் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ டெஸ்ட்நெட்டோட நேம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கன்சென்சிஸ். சரிங்களா? ஸோ உங்களுக்கு இதை பற்றி தெரிஞ்சிருக்கும். ஏன்னா இவங்க வந்து மெட்டமாஸ்குடைய ஒரு ப்ராஜெக்ட் தான். சரிங்களா? ஸோ மெட்டமாஸ்க் கிட்டத்தட்ட $700 மில்லியன் இன்வெஸ்ட்மெண்ட் கிடச்சிருக்கு. ஜெட்கேஷனுக்கு ஆர்பிட்ரம் ஆப்டிமிசம் அதோடலாம் இது ரொம்ப பெரிய ப்ராஜெக்ட். சரிங்களா? ஸோ அதில் உள்ள டெஸ்ட்நெட் தான் நம்ம பண்ண போகிறோம். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் வந்து இன்னும் நம்மளுடைய மாறன் கிரிப்டோ டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணல அப்படின்னா மறக்காமல் மாறன் கிரிப்டோ சேனலை ஜாயின் பண்ணிக்கோங்க. பிகாஸ் நிறைய இம்பார்ட்டன்ட் ஏர்ட்ராப் அப்டேட்ஸ் எல்லாமே நம்மளுடைய மாறன் கிரிப்டோ டெலிகிராம் சேனலில் வந்துகிட்டு இருக்கும். சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இந்த ஏர்ட்ராப் அட்டன் பண்ணுறதுக்கு இந்த ஃபார்ம் ஃபில் பண்ணியிருக்கணும். சரிங்களா? அப்புறம் இந்த ஃபார்ம் ஃபில் பண்ணலாம் இப்போதைக்கு இந்த ஏர்ட்ராப் அட்டன் பண்ண முடியாதான்னு கேட்டிங்கன்னா அட்டன் பண்ணலாம். சரிங்களா? ஸோ நான் அந்த அட்டன் பண்ணக்கூடிய ஸ்டெப்ஸ் எல்லாத்தையுமே நான் போட்டுருந்தேன். நீங்கள் அதை வச்சு அட்டன் பண்ணிக்கோங்க. ஆனால் இந்த ஃபார்ம் வந்து நம்மளுடைய டெலிகிராம் சேனலில் கிட்டத்தட்ட 4 தடவைக்கு மேலே நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எத்தனை தடவை ஷேர் பண்ணியிருப்பேன் என்ன ஏதுன்னு. நீங்கள் இந்த ஃபார்ம் ஃபில் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மெயில் வந்திருக்கும். அந்த மெயில்லையே எல்லா விஷயங்களும் இருக்கும். சரிங்களா? ஸோ ஒருவேளை நீங்கள் ஃபார்ம் ஃபில் பண்ண மறந்துருக்கீங்க, இல்லை ஃபார்ம் ஃபில் பண்ணலை அப்படின்னா இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். சரிங்களா? சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, இந்த இன்ஃபியூரா அப்படின்னு ஒன்று இருக்கும். சரிங்களா? இந்த இன்ஃபியூராவில் ஒரு இமெயில் அக்கௌண்ட் வச்சு ஒரு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிக்கோங்க. இருங்க, நான் இப்போ என்னோடய இமெயில் வச்சு ஒரு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ இமெயில் டைப் பண்ணிவிட்டு உங்களோட பாஸ்வேர்டும் போட்டுட்டு இந்த இடத்துல அதை கிளிக் பண்ணி விட்டுக்கோங்க. கிளிக் பண்ணி விட்டு கீழே நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணி வந்துட்டு அக்செப்ட் அப்படின்னு கொடுத்துட்டு கிரியேட் எ ஃப்ரீ அக்கௌண்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய இமெயிலுக்கு இப்போ வந்து ஒரு கன்ஃபர்மேஷன் லிங்க் வந்திருக்கு. சரிங்களா? அதை கன்ஃபார்ம் பண்ணி விட்டுக்கலாம். பார்த்தீங்கன்னா இதுதான் அந்த இன்ஃபியூராலேருந்து வந்த மெயிலு. கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்துட்டு கன்ஃபார்ம் இமெயில் அட்ரஸ் அப்படின்னு கொடுத்துக்கோங்க. கன்ஃபார்ம் இமெயில் அட்ரஸ் அப்படின்னு கொடுத்துட்டு நான் வந்து மிஸ்ஸஸ் ப்ரௌசர் வந்து சூஸ் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி உள்ளே போனோடனே ஸோ பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து யார் அப்படின்னு கேட்கும். நம்ம வந்து இன்ஜினியர், நான் வந்து ஒரு இன்ஜினியர். ஸோ உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ நீங்கள் அதை போட்டுக்கோங்க. சரிங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்மால் ஸ்டார்ட் அப் அப்படின்னு போட்டுட்டு NFT கலெக்டிபிள் ட்ரான்சாக்ஷன் வேலட்ஸ் இதில் நம்ம எதை பற்றி சம்மந்தமானு பார்த்துக்கோங்க. எனக்கு எப்போவுமே கேமிங். சரிங்களா? ஸோ நான் கேமிங் அதை நான் சூஸ் பண்ணிட்டேன். அப்படிங்கிறத கொடுத்துட்டு இந்த இடத்துல Web3 API அப்படின்னு இருக்குது. இந்த இதில் ப்ராஜெக்டில் வந்து நீங்கள் வந்து அந்த ப்ராஜெக்ட்டுக்கு ஒரு நேம் போட்டுக்கோங்க. நேம் போட்டுட்டு சப்மிட் அப்படிங்கிற உடனேயே அப்படின்னா நம்மளுடைய ப்ராஜெக்ட் க்ரியேட் ஆகிருச்சு. அதில் மாறன் அப்படின்னு இருக்குதா, அந்த ப்ராஜெக்ட் நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய நெட்வொர்க்குடைய அந்த URL எல்லாமே இருக்கும். கீழே நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு வந்தீங்க அப்படின்னா இந்த கன்சென்சிஸ் ZK இது மட்டும் இருக்கும். சரிங்களா? இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் புதுசாக ஒரு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு காட்டாது. உங்களுக்கு மெயிலில் ஒரு லிங்க் வந்திருக்கும். அந்த லிங்க்கை வச்சு க்ரியேட் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு இந்த விஷயம் காட்டும். சரிங்களா? இதை காப்பி பண்ணிக்கோங்க. சரிங்களா? இது வந்து காப்பி பண்ணிவிட்டு ஒரு நல்ல இடத்துல சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அதை நான் வந்து ஒரு நல்ல இடத்துல சேவ் பண்ணி வச்சுட்டேன். அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய மெட்டமாஸ்க் எக்ஸ்டென்ஷனை ஓப்பன் பண்ணணும். சரிங்களா? ஸோ நம்மளுடைய எக்ஸ்டென்ஷனுக்கு போய்க்கலாம். மெட்டமாஸ்க் எக்ஸ்டென்ஷனுக்கு இப்போ போயிட்டோம். பாஸ்வேர்டெல்லாம் போட்டு உங்களுடைய மெட்டமாஸ்க் எக்ஸ்டென்ஷனுக்குள்ளே உள்ளே போய்க்கோங்க. மாஸ்க்கு ஓப்பன் ஆனோடனே இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா எத்தீரியம் மெயின் நெட் அப்படின்னு இருக்குதா, அதை கிளிக் பண்ணிவிட்டு ஆட் நெட்வொர்க் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிவிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா ஆட் ஏ நெட்வொர்க் மேனுவலி அப்படின்னு காட்டுதா. இப்போ அடுத்ததாக இது அவ்வளோத்தையும் நம்ம ஃபில் பண்ணணும். இது எல்லாமே நம்மளுடைய மாறன் கிரிப்டோ டெலிகிராம் சேனலில் அவைலபிளாக இருக்கும். ஸோ மறக்காமல் மாறன் கிரிப்டோ டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல நான் எல்லாமே ஃபில் பண்ணிட்டேன். ஆனால் இந்த நியூ RPC URLல மட்டும் நீங்கள் எதை ஃபில் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு மெயிலில் ஒரு லிங்க் வந்திருக்கும். அந்த லிங்க்கை வச்சு நீங்கள் உங்களுடைய இன்ஃபியூரா அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு கன்சென்சிஸ் டெஸ்ட்நெட் காட்டும். சரிங்களா? அதுக்குள்ளே RPC URL போடுங்க. என்னுடைய RPC URL என்னால் ஷேர் பண்ண முடியாது. ஒருவேளை உங்கள்கிட்ட அந்த RPC URL இருந்ததுன்னா நீங்கள் அந்த RPC URL யூஸ் பண்ணிக்கோங்க. ஒருவேளை என்கிட்ட இல்லை ப்ரோ நான் என்ன பண்ணுறது அப்படின்னா அடுத்த தடவை ஃபார்ம் ஓப்பன் ஆகிற வரைக்கும் நம்மளுடைய டெலிகிராம் சேனலில் நான் அப்டேட் கொடுப்பேன். ஸோ மறக்காமல் நீங்கள் நம்மளுடைய டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. பிகாஸ் நான் 4 தடவை இதை பற்றி நான் அப்டேட் கொடுத்துட்டேன். சரிங்களா? இப்போ அதை அப்படியே இது பண்ணிவிட்டு இந்த இடத்துல சேவ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. நான் இப்போ என்னுடைய URL போட்டுட்டு அதை சேவ் பண்ணிக்கிறேன். என்னுடைய URL போட்டோன்னே கரெக்ட் ஆகிருச்சு. சேவ் அப்படிங்கிறத கொடுத்த உடனே பார்த்தீங்க அப்படின்னா CREETH அப்படின்னு வந்துருச்சா. ஸோ இதை வச்சு இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அடுத்ததாக ஃபாசட்டுக்கு போக போகிறோம்.
ஸோ பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் ஃபாசெட் சரிங்களா. ஸோ இந்த ஃபாசெட்டில் வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுடைய மெட்டமாஸ்க் அட்ரஸை ஃபஸ்ட்டு பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து சைன் அப் ஆர் லாகின் அப்படின்னு இருக்குதா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ண உடனேயே நமக்கு உள்ளே போகும். உள்ளே போன உடனேயே சைன்இன் வித் கூகுள் இதை கொடுத்துக்கோங்க. ஸோ இப்போ அடுத்ததாக உங்களுடைய ஜிமெயில் அக்கௌண்ட்டை உள்ளே போட்டு நீங்கள் சைன்இன் பண்ணி உள்ளே போய்க்கோங்க. ஸோ நம்மளுடைய இமெயிலை போட்டு சைன்இன் பண்ண உடனே நமக்கு இந்த மாதிரி வந்துடும் சரிங்களா. இந்த இடத்துல உங்களுடைய மெட்டமாஸ்க் அட்ரஸை நீங்கள் வந்து பேஸ்ட் பண்ணிவிட்டு சென்ட் மீ இடிஹெச் அப்படின்றத கிளிக் பண்ண உடனேயே நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இடிஹெச் வந்துடும் சரிங்களா. பட் ஆனால் அந்த இடிஹெச் எந்த நெட்வொர்க்கில் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொயர்லி நெட்வொர்க்கில் வரும் சரிங்களா. அதை வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா பிரிட்ஜ் பண்ணி அந்த கன்சென்சிஸ் அண்ட் நெட்வொர்க்குள்ளே கொண்டு போகணும், ZK நெட்வொர்க்கில் கொண்டு போகணும் சரிங்களா. அதை எப்படி பிரிட்ஜ் பண்ணுறது அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம். ஸோ அங்கே பார்த்தீங்க அப்படின்னா இது அந்த ப்ரோட்டான் வருது. ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பிரிட்ஜி சரிங்களா. இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா கனெக்ட் ஏ வேலட் அப்படின்னு இருக்குதா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு மெட்டமாஸ்க்கை கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு மெட்டமாஸ்க்லேருந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். அந்த நோட்டிஃபிகேஷனை சைன் பண்ணி விட்டுருங்க. ஸோ நெக்ஸ்ட் கனெக்ட் அப்படிங்கிறத கொடுத்துக்கோங்க. ஸோ கனெக்ட் அப்படிங்கிறத கொடுத்துட்டு செலக்ட் நெட்வொர்க்குன்னு இருக்குதா, அதில் கொயர்லி அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. அந்த இடத்துல நமக்கு எவ்வளோ டோக்கன்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்துக்கோங்க. ஸோ நம்ம எவ்வளோ எத்தீரியம் அனுப்ப போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0.05 எத்தீரியம் நம்ம கொயர்லி நெட்வொர்க்லேருந்து ZK நெட்வொர்க்குக்கு அனுப்ப போகிறோம் சரிங்களா. ஸோ சென்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக உங்களுக்கு மெட்டமாஸ்க்லேருந்து நோட்டிஃபிகேஷன் வரும். ஸ்விட்ச் நெட்வொர்க் பண்ணிவிட்டு சென்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ண உடனேயே அடுத்த நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்கள் இந்த நோட்டிஃபிகேஷனையும் கன்ஃபார்ம் பண்ணி விட்டுருங்க சரிங்களா. கன்ஃபார்ம் அப்படிங்கிறத கொடுத்துக்கோங்க. ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வெறும் ஒரே ஒரு கன்ஃபர்மேஷன் தான், அது முடியறதுக்கு ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் ஆகும். ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா அது நமக்கு ஒரு கொஞ்ச நேரத்தில் சென்ட் ஆகிரும் சரிங்களா. அது சென்ட் ஆனவுடனே பார்த்தீங்க அப்படின்னா அந்த இடத்துல ஃபாசெட் அப்படின்னு இருக்குதா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு மின் 10 USDCன்னு இருக்குதா, அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்ததாக மெட்டமாஸ்க்லேருந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். அந்த நோட்டிஃபிகேஷனையும் கன்ஃபார்ம் பண்ணி விட்டுருங்க சரிங்களா. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்ச நேரத்தில் நமக்கு 10 USDC நம்ம அக்கௌண்ட்டுக்கு வந்துடும். ஸோ நீங்கள் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய 10 USDC நம்ம வேலெட்டில் இருக்கிற மாதிரி காட்டிருச்சு. நம்ம அந்த 10 USDCயையும் நம்ம வந்து ZK அந்த நெட்வொர்க்குக்கு மாற்ற போகிறோம். அப்ரூவ் அப்படின்னு கொடுத்த உடனேயே அப்ரூவ் அப்படின்னு கொடுத்துக்கோங்க. ஸோ அடுத்த மெட்டமாஸ்க் நோட்டிஃபிகேஷன் வரும், அதையும் கன்ஃபார்ம் பண்ணி விட்டுருங்க. ஸோ கன்ஃபார்ம் அப்படின்னு பண்ணி விட்ட உடனே இது அப்ரூவ் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். பிகாஸ் இப்போ அந்த கொயர்லி நெட்வொர்க் வந்து ரொம்ப கன்ஜெஷனில் சிக்கி தவிச்சிக்கிட்டு இருக்குது, அவ்வளோதான், வேறு எதுவும் இல்லை. ஸோ அது அப்ரூவ் ஆனி முடித்த உடனே நீங்கள் சென்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிவிட்டு சென்ட் அப்படிங்கிற ப்ளஸ் பண்ண உடனே உங்களுக்கு அடுத்த நோட்டிஃபிகேஷன் வரும், அதையும் செஞ்சு விட்டுருங்க. ஸோ கன்ஃபார்ம் அப்படின்னு நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அடுத்த இதுவும் இதாகிரும் சரிங்களா. ஸோ உங்களுக்கு விருப்பம் வருது அப்படின்னா USDCயை மெட்டமாஸ்கில் ஆட் பண்ணி விட்டுருங்க. ஸோ உங்களுக்கு அடுத்த நோட்டிஃபிகேஷன் காட்டும். நம்ம நெட்வொர்க் இப்போ சேஞ்ச் பண்ணணும். அடுத்த நோட்டிஃபிகேஷனில் ஆட் USDC அப்படின்னு கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய வேலெட்டில் வந்து USDC ஆட் ஆகிரும். இது வந்து பெண்டிங்கில் ரொம்ப நேரம் இருக்குது, பிகாஸ் நிறைய கன்ஜெஷன். ஸோ அது முடிகிறதுக்கு எப்படியும் ஒரு 10 நிமிஷம் 1/4 மணி நேரம் ஆகிரும் சரிங்களா. ஸோ நம்ம நேரத்துக்கு டக்குன்னு முடிஞ்சிருச்சு, அது வர கடவுளுக்கு நன்றி. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இப்போ இங்கே உள்ளே வந்துட்டு நம்மளுடைய மெட்டமாஸ்க்கு உள்ளே போயிட்டோம் அப்படின்னா நம்மக்கிட்ட 0.11 CREETH இருக்குது. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஆல்ரெடி பிரிட்ஜ் பண்ணியாச்சு. அடுத்ததாக நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஸ்வாப் பண்ண போகிறோம் சரிங்களா. சரி வாங்க ஸ்வாப் பண்ணக்கூடிய அந்த லிங்க்குள்ளே போகலாம். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் அந்த ஸ்வாப் பண்ணக்கூடிய லிங்க்கு. பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து யூனிஸ்வாப்போடைய ஒன் ஆஃப் த டெக்ஸ் சரிங்களா. ஸோ அங்கே பார்த்தீங்க அப்படின்னா அந்த கனெக்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிவிட்டு மெட்டமாஸ்க் நீங்கள் கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு அடுத்த ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். அந்த நோட்டிஃபிகேஷனையும் நீங்கள் வந்து நெக்ஸ்ட் அப்படின்னு கொடுத்து கனெக்ட் அப்படிங்கிறத கொடுத்துக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கனெக்ட் பண்ணிட்டோம். அடுத்ததாக இந்த இடத்துல WETH அப்படின்னு இருக்குதா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இது வந்து என்னென்னா ரேப்பிட் எத்தீரியம் சரிங்களா. ஸோ நீங்கள் வந்து ஒரு 0.05 அவ்வளோ எத்தீரியம் வச்சுட்டு ரேப் அப்படின்னு நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அடுத்ததாக மெட்டமாஸ்க்லேருந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்கள் அதையும் கன்ஃபார்ம் பண்ணி விட்டுருங்க சரிங்களா. கொஞ்சம் நேரத்துலேயே நமக்கு வந்து
இந்த இவ்வளோ எத்தீரியமும் நமக்கு வந்து ரேப் ஆகி ரேப்டு எத்தீரியமாக நமக்கு கிடைக்கும். ஸோ அங்கே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ரேப் ஆகிருச்சு. அடுத்ததாக நீங்கள் இந்த CREWETH இருக்குல்ல, அதையும் இன்னும் ஒருக்கா நீங்கள் அன்ராப் பண்ணிடுங்க. சரிங்களா? ஸோ நீங்கள் வந்து இதில் அதிகமான டிரான்சாக்ஷன்ஸ் கொண்டு வாங்க. ஒரு 100 டிரான்சாக்ஷன்ஸ் போதும். சரிங்களா? 100 டிரான்சாக்ஷன் இருந்தது அப்படின்னா நமக்கு ரிவார்டு கிடைக்கிறதுக்கு சான்ஸ் அதிகமாக இருக்குது. ஸோ யாரும் எதையும் மிஸ் பண்ணிடுறாங்க. சரிங்களா? ஸோ நீங்கள் வந்து அன்லிமிட்டெட் அக்கௌண்ட்டில் பண்ணுறதுனாலும் பண்ணலாம். பட் ஆனால் டிரான்சாக்ஷன் 100க்கு மேலே வச்சுக்கோங்க. சரிங்களா? இப்போ அடுத்ததாக என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, நம்ம வந்து இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம், இந்த ஃபார்முக்கான லிங்க்கும் நான் நம்முடைய மாரன்ஸ் கிரிப்டோ டெலிகிராம் சேனலில் போட்டு விட்ருவேன். இந்த ஃபார்மில் பார்த்தீங்க அப்படின்னா நாட் கனெக்டட் அப்படின்னு இருக்குதா, இதை வந்து உங்களுடைய RPC எண்ட் பாயிண்ட் இருக்கும்ல, உங்களுக்குன்னு தனியாக மெயிலில் ஒரு இன்ஷூராக மெயில் வந்திருக்கும், அதில் ஒரு RPC எண்ட் பாயிண்ட் இருக்கும்ல, அதை அப்படியே காப்பி பண்ணி இதில் பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ என்னுடைய RPC எண்ட் பாயிண்ட்டை பேஸ்ட் பண்ணிவிட்டேன். இந்த மாதிரி வந்துருச்சு. அடுத்ததாக கனெக்ட் மெட்டமாஸ்க் அப்படின்னு இருக்குதா, கனெக்ட் வேலட் அப்படிங்கிறத கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு மெட்டமாஸ்க்லேருந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்கள் ஓகே பண்ணி விட்ருங்க. கனெக்ட் அப்படிங்கிறத கனெக்ட் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ZK EVM testnet is added to wallet அப்படின்னு வந்துருச்சு. சரிங்களா? இப்போ அங்கே பார்த்தீங்க அப்படின்னா add ZK EVM to testnet அப்படின்னு பார்த்துக்கோங்க. அடுத்ததாக செக் கோயர்லி ETH பேலன்ஸ் அப்படின்னு இருக்குதா, செக் பேலன்ஸ் அப்படின்னு நீங்கள் கிளிக் பண்ண உடனேயே உங்களுக்கு அடுத்ததாக மெட்டமாஸ்க்லேருந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸ்விட்ச் நெட்வொர்க் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா என்கிட்ட அந்த நெட்வொர்க்கில் கொஞ்சம் பேலன்ஸ் இருக்குது. நீங்கள் வந்து கோ டு பிரிட்ஜ் அப்படின்னு இருக்குதா, நம்ம வந்து ஆல்ரெடி பிரிட்ஜ் பண்ணிட்டோம், அதனால் நெக்ஸ்ட் அப்படின்னு கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக இதுலேயும் செக் பேலன்ஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு அடுத்ததாக மெட்டமாஸ்க்லேருந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் லோட் ஆகும். ஸ்விட்ச் நெட்வொர்க் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து எல்லாமே டெஸ்ட் பண்ணிட்டோம். சரிங்களா? அடுத்ததாக நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கான்ட்ராக்ட் டிப்ளாய் பண்ணலாம். இல்லைனா நீங்கள் உங்களுடைய ஓன் ஸ்மார்ட் கான்ட்ராக்டை கூட நீங்கள் வந்து டிப்ளாய் பண்ணலாம். ஸோ அதுக்கு வீடியோ வேணும் அப்படிங்கிறவங்க நீங்கள் வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள். பிகாஸ் அந்த ஃபயருக்கும் நம்ம வந்து ஆல்ரெடி கான்ட்ராக்ட் டிப்ளாய் பண்ணுறதுக்கு ஒரு வீடியோ போடுறதா சொல்லியிருக்கோம். ஸோ இதுக்கும் ஒரு கான்ட்ராக்ட் டிப்ளாய் பண்ணுறதுக்கு வீடியோ போடுற மாதிரி இருக்குது. சரிங்களா? ஸோ டிப்ளாய் பண்ண வேணும் அப்படின்னு சொல்கிறவங்க என்கிட்ட சொல்லுங்கள். சரிங்களா? அடுத்ததாக ஃபார்ம் இருக்குது. இந்த ஃபார்மை ஃபில் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஃபார்முக்கான லிங்க்கும் நம்மளுடைய மாரன்ஸ் கிரிப்டோ டெலிகிராம் சேனலில் அவைலபிளாக இருக்கும். சரிங்களா? ஸோ இந்த கன்சென்சஸ் எவ்வளோ ஈஸியாக இருந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு ரொம்ப ஈஸியாக இருந்தது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து இதோட சாட்டிஸ்ஃபைடா அப்படின்னு கேட்டிருக்காங்க. நான் எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைட், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இந்த ZK EVM டெஸ்ட்நெட்டில் உங்களுக்கு எந்த விஷயங்கள் பிடிச்சிருந்தது அதை நீங்கள் போடணும். அடுத்ததாக உங்களுடைய ஏதாவது இஷ்யூஸ் வந்திருக்கும்ல, அந்த இஷ்யூஸை பற்றி நீங்கள் இதில் போட்டிருக்கணும். சரிங்களா? ஸோ இதில் எந்தெந்த விஷயங்களை இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் நீங்கள் இதில் போடலாம். அடுத்ததாக உங்களுடைய இமெயில். சரிங்களா? ஸோ உங்களுக்கு எந்த மெயிலிருந்து மெயில் வந்ததோ, சரிங்களா, இன்ஃபியூராவில் உங்களுக்கு ஒரு மெயில் அனுப்பியிருப்பாங்களே, அது எந்த இமெயிலுக்கு வந்ததோ அந்த மெயிலை இதில் போட்டுக்கோங்க. அடுத்தது ஷுவர் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்து would you open helping team, இதுக்கு எஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. சரிங்களா? சரிங்க, நான் இப்போ இதை ஃபில் பண்ணிக்கிறேன். ஸோ எல்லாத்தையும் ஃபில் பண்ணிவிட்டு சப்மிட் அப்படிங்கிறத கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு ஃபார்ம் சப்மிட் ஆகிரும். சரிங்களா? ஃபார்ம் சப்மிட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, நீங்கள் மறுபடியும் இந்த கன்சென்சஸ் இந்த பேஜுக்கே வந்துடுங்க. இங்கே வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கும். இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ஜாயின் த கம்யூனிட்டி அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் கிவ் அஸ் எ ஃபீட்பேக் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனும் இருக்கும். இதில் கிவ் அஸ் எ ஃபீட்பேக் அப்படிங்கிறத நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஃபார்முக்கு போகும், கூகுள் ஃபார்முக்கு போகும். சரிங்களா? ஸோ நீங்கள் ஆல்ரெடி இந்த ஃபார்மை ஃபில் பண்ணியிருப்பீங்க. சரிங்களா? அடுத்ததாக ஜாயின் த கம்யூனிட்டி அப்படின்னு இருக்குதா, அதை நீங்கள் கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு ஒரு டிஸ்கார்ட் சர்வர் நோட்டிஃபிகேஷன் காட்டும். சரிங்களா? ஸோ அந்த டிஸ்கார்டில் ஜாயின் பண்ணிக்கவான்னு கேட்கும். நீங்கள் அக்செப்ட் இன்வைட் அப்படின்னு கொடுத்துக்கோங்க. ஸோ பார்த்தீங்கன்னா டிஸ்கார்டுக்குள்ளே வந்தோடனே இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த இடத்துல ஒரு ஏரோ சிம்பிள் இருக்குதா, அந்த ஏரோ சிம்பிளை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் வந்து வெரிஃபை பண்ணணும். சரிங்களா? வெரிஃபை அப்படின்னு கொடுத்துட்டு அந்த கேப்சாலேருந்து உங்களுக்கு ஒரு லிங்க் வந்திருக்கும். சரிங்களா? இந்த லிங்க்கை ஓப்பன் பண்ணி நீங்கள் வந்து இந்த கேப்சாவை வெரிஃபை பண்ணி விட்டுருங்க. ஸோ உள்ளே வந்தோடனே லாகின் டு வெரிஃபை அப்படின்னு இருக்குதா, ஸோ நீங்கள் அதை கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு டிஸ்கார்ட்லேருந்து அடுத்ததாக ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். இந்த மாதிரி நாங்கள் வந்து கனெக்ட் பண்ணிக்கவா அப்படின்னு நீங்கள் வந்து ஆத்தரைஸ் பண்ணி விட்ருங்க. சரிங்களா? ஸோ மறுபடியும் அது உள்ளே சுற்றி உள்ளே போகும்.
இந்த இடத்துல பார்த்தீங்க ஐம் ஹியூமன் அப்படிங்கிறத நீங்கள் கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு கொஞ்சம் கேப்ஷன் ஷோ ஆகும். இந்த இதில் இருக்க கிட்டார் படத்தெல்லாம் தொடுங்க அப்படின்னு. ஸோ நீங்கள் கரெக்டாக அதில் இருக்க எல்லா கிட்டார் படத்தையும் தொட்ட உடனே உங்களுக்கு வந்து கேப்சா வெரிஃபை ஆகி சக்ஸஸ்ஃபுல் ஆகிரும். அடுத்ததாக நீங்கள் மறுபடியும் இந்த டிஸ்கார்டுக்குள்ளே வரும்போச்சில் உங்களுக்கு ஓரளவுக்கு எல்லா சேனலுமே காட்ட ஆரம்பிச்சிடும். ஸோ அங்கே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு எல்லா சேனலும் காட்டுது. இதில் ஒரு சில விஷயங்கள் நம்ம பண்ண வேண்டியது இருக்கும். அது என்ன அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம். அது என்ன டாஸ்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ZKEVM ஜென்ரல் அப்படின்னு ஒரு இடம் இருக்குதுல்ல, இந்த இடத்துல நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு ஆக்டிவாக இருங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எந்த அளவுக்கு ஆக்டிவாக இருக்கீங்களோ ஒருவேளை உங்களுக்கு ஒரு ரோல் கொடுக்கலாம். சரிங்களா? அந்த ரோலுக்கு இப்போ எந்த ஒரு பெனிஃபிட்டும் இருக்காது. பட் ஃப்யூச்சரில் பெனிஃபிட் இருக்கலாம். ஸோ நீங்கள் தேவையில்லாமல் நிறைய குரூப்லலாம் பேசிகிட்டு இருக்கிறதுக்கு நீங்கள் வந்து இந்த குரூப்பில் பேசிகிட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு பெரிய அளவில் ரிவார்டு கிடைக்கிறதுக்கு சான்ஸ் அதிகமாக இருக்குது. சரிங்களா? ஸோ யாரும் மிஸ் பண்ணிடுறாங்க. கன்சென்சிஸ் வந்து மெட்டமாஸ்குடைய ஓன் ப்ராஜெக்ட்டு கிட்டத்தட்ட $700 மில்லியன் மேலே இவங்க வந்து ஃபண்டிங் ரேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ பெரிய அளவில் ஏர்ட்ராப் எதிர்பார்க்குறோம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு உங்களுடைய பெஸ்ட்டை இதில் கொடுங்க. சரிங்களா? 100 டிரான்சாக்ஷன் பண்ணுங்கள், 100 தடவை ஸ்வாப் பண்ணுங்கள், 100 தடவை யூஸ் பண்ணுங்கள். டெய்லியும் அந்த டெக்ஸை யூஸ் பண்ணுங்கள். டெய்லியும் கொஞ்சம் பிரித்து அமௌண்ட்டு பிரிட்ஜ் பண்ணி உள்ளே கொண்டு போங்க, வெளியே கொண்டு வாங்க. அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் தான். சரிங்களா? எல்லா விஷயமே நீங்கள் செஞ்சுருங்க. வீடியோவை நீங்கள் வந்து ஒரு ரெஃபரன்ஸுக்கு வச்சுக்கோங்க. சரிங்களா? ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நம்புகிறேன். ஸோ வீடியோ பார்த்தவங்க எல்லாரும் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் பட்டனை தட்டி விட்ருங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். சரிங்களா? அடுத்ததாக ஒரு நல்ல வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். பார்க்கலாம்.